ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் பெயரால் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் இறைவாக்கினர் எசேக்கியேலின் அழைப்பு, புனித பவுலின் பணிவாழ்வு, தடைகள், இயேசு சொந்த ஊரில் நிராகரிக்கப்படுதல் என்பதை எமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. கடின இதயம் கொன்ற இஸ்ராயேல் மக்களிடையே அனுப்பப்படும் இறைவாக்கினரும் தம்மை முள்ளாக உறுத்தும் குறைவிலா நிலையில் பணி செய்யும் புனித பவுலும் தங்களை வழிபடுத்துவார் என்று இறைவனின் கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையால் இறை சித்தத்தின்படி பணிபுரிகின்றனர். தாம் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் தம் பணிவாழ்வை இயேசு இடைநிறுத்தவில்லை. நம்பிக்கையற்றவர்களின் மத்தியில் இறை வல்லமை வெளிப்படுத்தப்படுவதில்லை என்பதை நற்செய்தி வாசகம் உணர்த்துகின்றது. புறத்தோற்றத்தை கண்டு யாரையும் புறக்கணியாமல் எம்மத்தியில் உறையும் இறைவனை அறிந்து ஏற்று எம் இயலாமையின் மத்தியிலும் இறையாட்சியை பரப்ப வல்லமையை தருமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இப்பலிப்பூசையில் பங்கு கொள்வோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அழைவோரின் உள்ளத்தை தேடி அழைகிறார். உதயத்தை தேடி அழைவோரின் உள்ளத்தை தேடி அழைகிறார். புதிய வாழ்வில் புனிதம் பெறவே புனிதன் இயேசு அழைக்கின்றார். புதிய வாழ்வின் புனிதம் பெறவே புனிதன் இயேசு அழைக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான காலை வேளையிலே இந்த வழிபாட்டில் உங்களை நேரலையாகவும் இருக்கின்ற மக்கள் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய வாசகமானது, சிந்தனையானது, இறைவனுக்காக பணி செய்ய முன்வருகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைப்பது புறக்கணிப்பும் துன்பமும் வேதனையும் என்பதை மிக தெளிவாகவே கூறுவதை நாம் பார்க்கிறோம்.
ஆனாலும் வருகின்ற இந்த புறக்கணிப்புகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு நாம் இறை பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை சிந்திக்க இருக்கின்றோம். நாம் எப்பேற்பட்ட மனநிலையில் வாழுகிறோம்? நாமும் பிறரை புறக்கணிக்கின்றோமா அல்லது புறக்கணிப்பை சந்தித்து கொண்டிருக்கின்றோமா? கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்க மறுத்த நேரங்களுக்காக, துன்பங்களை ஏற்க மறுத்த நேரங்களுக்காக மன வருத்தம் அடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் தங்களது 12வது ஆண்டு திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ரமேஷ் ராயப்பன், நிரோஷா தம்பதியினருக்காகவும், பிரகாசி, லாசரஸ், லூர்து அவருடைய சகோதர சகோதரிகளுடைய ஆண்மலை பாற்றிற்காகவும் நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த நாளில் எனது நண்பர்கள் பலர் பிறந்தநாள் கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக மோனிஷ் என்ற ஒரு சிறுவனுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். இன்னும் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் இந்த பலியில் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இறங்குவீர்.
மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 2 முதல் 5 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன். இதுவரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, எனக்கு இரங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். பணியாளனின் கண்கள் தன் தலைவரின் கைத்தனை நோக்கியிருப்பது போல் பணிப்பெண்கள் கண்கள் தன் தலைவியின் கைத்தனை நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் நிலைத்திருப்போரின் வசைமொழி போதும். இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மை நோக்கியிருக்கும். இரண்டாம் வாசகம். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 7 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறையொன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வரித்து கொண்டே இருக்கின்றது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கின்றது.
நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கின்றது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலு அற்று இருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனையானது நல்லது செய்தால் துன்பமே
வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைப்பணி செய்தால் கிடைப்பது புறக்கணிப்பே. இறைவாக்கினர்கள், இறைப்பணி செய்கின்றவர்கள் மொத்தத்தில் நல்ல காரியத்தை யாராவது செய்ய நினைத்தால், தன் சமுதாயத்தையோ தன் இனத்தையோ தன் மக்களையோ நேரிய வழியில், உண்மையான வழியில் கொண்டு வர பாடுபட்டால் அவர்களுக்கு கிடைப்பது துன்பம்தான், எதிர்ப்புத்தான், அவமானம்தான், புறக்கணிப்புத்தான். இவைகளைத்தான் சமுதாயம் கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தன் ஊரில் உள்ளவர்கள் அப்பேற்பட்டவர்களை கண்டுகொள்ளக்கூட மாட்டார்கள், மதிக்கக்கூட மாட்டார்கள். ஏன் இந்த புறக்கணிப்பு? ஏன் இந்த துன்பங்கள்? ஒரு மனிதன் நல்லது செய்கின்ற பொழுது அவனை ஏன் புறக்கணிக்க வேண்டும், அவனுக்கு ஏன் துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டுப்போம் என்று சொன்னால், ஒரு குழுவில் ஒருவர் செய்கின்ற தவறை ஒருவர் சுட்டி காட்டினால், அது உண்மையானால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலை பலருக்கும் வருவது கிடையாது. அவர் எப்படி என் குற்றத்தை சொல்ல முடியும், அவர் பெரிய யோக்கியமா, அவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன என்று அவருடைய பின்னணியை நாம் பார்ப்போம். அவர் உயர்ந்தவரா, தாழ்ந்தவரா, படிக்காதவரா, படித்தவரா, என்னை பற்றி அவர் தீர்ப்பிடக்கூடிய அறிவு இருக்கிறதா இல்லையா என்று நாம் அவரை பற்றி மனதிற்குள் 1000 கேள்விகளை எழுப்பி நாமே விடை காண முயல்வோம். அதனுடைய விளைவு அவர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது. எனவே அவரோடு பேசுவதை தவிர்த்து விடுவோம், அல்லது அவரை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுவோம். இவ்வாறாகத்தான் இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. ஆக ஒரு நல்ல காரியத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைப்பது அவமானம், புறக்கணிப்பு. நல்ல காரியங்களை ஒருவர் செய்தார் என்று சொல்ல, குறிப்பாக நமக்கு பரிச்சயமான ஒருவர், நமக்கு அதிகமாக தெரிந்த ஒருவர் நல்ல காரியங்கள் செய்தால் அதை பாராட்ட மனமில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை பெருமையாக பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் அவர்களை தூற்றாமல் இருக்கலாமே, அவர்களை பற்றி தவறாக பேசாமல் இருக்கலாமே. நாம் அதை செய்ய மாட்டோம். எந்த அளவுக்கு அவரை பற்றி மட்டமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அவரை பற்றி மட்டமாக பேசுவோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த பங்குகளில் அந்த மக்கள் ஒரு குருவானவராக இருக்கலாம், ஒரு துறவியாக இருக்கலாம், அல்லது பங்கிலே பணியாற்றுகின்ற அதிகமாக உழைக்கின்ற ஒருவராக இருக்கலாம். அவர்கள் செய்கிற நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது, ஜீரணிக்க முடியாத பொழுது அவருடைய பெயர்களை கெடுப்பதற்காக ஒரு விஷம் போல அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கலாம். பல பங்குகள் நடக்கின்ற ஒன்றுதான், எங்கும் இல்லாமல் இருக்காது. எல்லா பங்குகளிலுமே பிடித்தவர்களை ஒரு மாதிரியாகவும் பிடிக்காதவர்களை வேறு மாதிரியாகவும், அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் கூட அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி அவர்களை புறக்கணிக்க செய்வது என்பது நடைமுறையிலே இருக்கின்ற ஒன்றுதான். ஆக மக்களும் சரி, ஏன் ஒரு சில சமயங்களில் சில குருக்கள் கூட, துறவிகள் கூட இது போன்ற காரியங்களை செய்வது வேதனை தரக்கூடிய விஷயம். அதாவது வேண்டாதவர்களை புறக்கணிப்பது என்பது. தல திருச்சபையில் கூட இங்கே எப்படி என்று தெரியவில்லை, தமிழகம் மற்றும் இந்தியாவில் சில, ஏன் பல மறை மாவட்டங்களில் ஒரு நிர்வாகத்திற்கு ஒரு ஆயரை வத்திக்கான் தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், அவருடைய பெயர் வெளியான உடனேயே வருகின்ற செயல் என்னவென்றால் அவருக்கு எதிர்ப்பு. ஏன் எதிர்க்க வேண்டும்? எதிர்ப்பதற்கு ஒரு சில காரணங்களை வைத்திருப்பார்கள். இன்று ஒரு நல்ல தலைமையை தேர்ந்தெடுப்பது என்பது கடினமான ஒரு காரியம். அவ்வாறு அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் மத்தியில் உள்ளவரைத்தான் இந்த மறை மாநிலத்திற்கு ஆயராக தேர்ந்தெடுக்க வேண்டும், வேறு ஒருவரை இங்கே நியமித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் புறக்கணிப்போம் என்பார்கள். ஆக மண்ணின் மைந்தன் சொல்லுவோம் இல்லையா, மண்ணின் மைந்தன் புழுதியின் புதலென்று கூறுவோம். அப்போ எங்களுடைய மண்ணை சார்ந்தவர்கள் தான் எங்களுக்கு ஆயராக வர வேண்டும், வேறு ஊரிலிருந்து இங்கே அவரை அனுப்பினால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பல பேர் போராடுவார்கள். ஒருவேளை அந்த மறை மாநிலத்திற்குள்ளேயே ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அப்போது என்ன பிரச்சனை வரும்? எங்கள் ஜாதிக்காரரை, எங்கள் மொழிக்காரரை, எங்கள் இனத்தைச் சேர்ந்தவரை நீங்கள் நியமிக்க வேண்டும், அப்போதுதான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் புறக்கணிப்போம் என்று அப்போதும் புறக்கணிக்கின்றார்கள். ஒரு குழுவுக்குள்ளாக அல்லது ஒரு ஜாதிக்குள்ளாக ஒருவரை தேர்ந்தெடுத்தால் கூட அவர்கள் ஒரு சில பேர், இவரை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள், இவரை விட பெட்டர் இவர் தானே என்று அதிலையும் புறக்கணிக்கக்கூடிய தன்மைகள் இன்று
திருச்சபையில் கூட இருப்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது அது வேதனையாகத்தான் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கொடி தூக்குவது, எதற்கெடுத்தாலும் புறக்கணிப்பு செய்வது என்பது நல்ல ஒரு காரியமா? ஒதுக்கீடு என்பது பணி வாழ்வுக்கு அல்ல, படிப்பிற்கு, சமுதாயத்தை உயர்த்துவதற்கு பாடுபடலாம். ஒரு நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது நிர்வாகத்திற்கு திறமைகள் யாரிடம் இருந்தாலும், எந்த இனத்தைச் சேர்ந்தாலும், எந்த மதத்தைச் சேர்ந்தாலும், எந்த மொழியைச் சேர்ந்தாலும் அந்த நிர்வாகத்துக்கு இவர் சரியானவரா என்று பார்க்க வேண்டும். திருச்சபையிலே பார்க்கின்ற பொழுது இந்த திருச்சபையை வழிநடத்தக்கூடிய தகுதி ஒருவருக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமே ஒழிய எந்த இனம், எந்த மொழி என்று பார்ப்பதெல்லாம் தவறான ஒரு காரியமாகும். ஆக இவ்வாறு பார்ப்பதால் தான் இன்று திருச்சபையானது ஒரு நேரிய வழியில் போவதை விட சற்று தடுமாறி போகிறதோ என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக புறக்கணிப்பு என்பது எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. வீட்டில் தொடங்கி சமுதாயம் வரையிலும், வீடாக இருக்கலாம், பணி செய்கின்ற இடமாக இருக்கலாம், அரசாங்க அலுவலகமாக இருக்கலாம், இந்த சமுதாயமாக இருக்கலாம். இந்த புறக்கணிப்பு என்பது ஒரு நாட்டில் மட்டுமல்ல, உலக நாடுகள் எல்லாவற்றிலுமே இருக்கிறது. வெவ்வேறு விதமான புறக்கணிப்புகள். இப்போ நம் நாடு எடுக்கின்ற பொழுது இனத்திற்குள்ளாக வேறுபாடுகள் வருகிறது. ஒரு இனம் மற்றொரு இனத்தை புறக்கணிப்பது, ஒரு ஜாதி மற்றொரு ஜாதியை புறக்கணிப்பது, ஒரு நிறம் மற்றொரு நிறத்தை புறக்கணிப்பது, ஒரு கலாச்சாரம் மற்றொரு கலாச்சாரத்தை புறக்கணிப்பது. என் கலாச்சாரம் உயர்ந்தது, என் நிறம் உயர்ந்தது, என்னுடைய மொழி உயர்ந்தது. என்னுடைய மொழி உயர்ந்தது, அதற்காக மற்ற மொழியை மட்டம் தட்டக்கூடாது. இவ்வாறு எப்பொழுது நாம் ஒருவர் மற்றவரை அனுசரித்து ஏற்றுக்கொண்டு வாழுகிறோமோ அப்போதுதான் இந்த புறக்கணிப்பு என்ற வார்த்தை ஒழிக்கப்படும், சமதர்மம் அங்கே நிலைநிறுத்தப்படும், எல்லா மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய வறுமை இருக்கு. ஒரு குடும்பம், கணவன் மனைவி, 2 பையன்கள். அந்த இருவரில் மூத்த மகன் நன்றாக படிக்கக்கூடியவன், நன்றாக படித்து திறமையாக ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போய்விட்டான். எனவே அந்த மகன் மீது பொறுப்பாக இருப்பதால் பெற்றோருக்கு கொஞ்சம் பாசம் அதிகமாக இருந்தது. 2வது மகன் அவ்வளவு படிப்பு கிடையாது, அவனுடைய செயல்பாடுகளும் சரியல்ல, மூர்க்கத்தனமாக சண்டை போட்டுக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குகிற மகனாக இருந்தான். எனவே பெற்றோருக்கு அவன் மீது கொஞ்சம் வருத்தம் தான். புறக்கணிப்பு இல்லை என்று சொன்னாலும் பெரிய மகனுக்கு காட்டுகின்ற அக்கறை இவனுக்கு காட்டுவது கிடையாது. பெரும்பாலும் வீட்டில் தங்குவது கிடையாது, பல பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வருவதால் கொஞ்சம் ஒதுக்கியே வைத்திருந்தான் என்று கூறலாம். இதை பார்த்து இவன் இன்னும் கோபம் கொண்டவனாய் தன் சகோதரன் தன் குடும்பத்தில் நன்றாக செயல்படுவதால் என்னை வெறுக்கின்றார்களே என்று இவன் அவனை வெறுக்க ஆரம்பிக்கின்றான். இந்த வெறுப்பு புறக்கணிப்பாக மாறுகிறது. இந்த புறக்கணிப்பு அவனை ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு வெறித்தனமாக ஒரு தவறான வழியில் போகக்கூடிய நிலையை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான் பல குடும்பங்களிலும், பல சமுதாயங்களிலும், பல நாடுகளிலும், ஏன் நமது பங்குகளிலும் கூட இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். உண்மையா, நான் சொல்வது பொய்யா என்பது நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆக வீட்டில் தொடங்கி பணி செய்கின்ற இந்த உலகம் முழுவதுமே இந்த புறக்கணிப்பு, இந்த வேதனைகளை கொடுப்பது, பிறருடைய பெயரை கெடுப்பது என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பல வேதனைகளை கொடுப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சியான செயல்களை கொடுத்தால் இந்த உலகமும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி, எல்லா நிலையிலுமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அதைத்தான் பவுலடியார் கூறுகிறார், உடலில் தைத்த முள் போல ஏதோ ஒன்று என்னை வருத்தி கொண்டிருக்கிறது என்று கூறுவதை பார்க்கலாம். உண்மையான தலைவர்கள் இது போன்ற புறக்கணிப்புகளை கவலைப்பட மாட்டார்கள். காரணம், அவர்கள் தாங்கள் செய்வது தன் மனச்சாட்சிக்கும் கடவுளுக்கும் சரியான ஒன்று என்று உணர்வதால் தங்கள் கடமைகளை எவ்வளவு இடையூறு வந்தாலும் துணிந்து செய்வார்கள். கோழைகளாக இருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் தான் கீழே விழுந்து விடுவார்கள். இதைத்தான் நாம் சமுதாயத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதல் வாசகமானது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு இறைவாக்கு நூல். இந்த காலகட்டம் என்பது பாபிலோனிய அடிமைகளாக இஸ்ராயேல் மக்கள் இருக்கின்ற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேலும் அடிமையாகத்தான் அழைத்து கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அங்கேயும் கூட இந்த இஸ்ராயேல் மக்கள் தங்கள் கடவுளை மறந்து தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழுகின்றார்கள். எனவேதான் கடவுள் இந்த மக்களை அடிமைகளாக அழைத்து போனாலும் கூட அவர்கள் மனம் மாறுவதாக தெரியவில்லை, அந்த உண்மை கடவுளை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. எனவே இவர்களுக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவாக்கினர் எசேக்கியேலை அவர்களிடமிருந்து எடுத்து கூறுகிறார், நீ போய் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், நீ போய் இந்த இறைவாக்கை சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக,
தேவையில்லாமல் போராடுகின்ற மக்களாக, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகின்ற மக்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை கொடுத்து, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீ இந்த செய்தியை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று அவர்களை சொல்லித்தான் அனுப்புகிறார் எசேக்கியேலை. இந்த இஸ்ராயேல் மக்கள் அந்த பாபிலோனியாவில் தன்னுடைய அடையாளத்தை இழந்து விட்டார்கள். they lost their identity. இந்த அடிமைக்கு காரணம் யார்? கடவுளா? நிச்சயமாக இல்லை, அவர்கள்தான். இன்று எவ்வாறு நாம் தவறுகள் செய்துவிட்டு கடவுளை குறை கூறுகிறோமோ அன்று அதுபோலத்தான் அவர்கள் தாங்கள் தவறுகளை செய்துவிட்டு கடவுள் மேல் பழியை போட்டார்கள். கடவுள்தான் காரணம் என்றார்கள். ஆனால் இந்த அடிமைத்தனத்திற்கு முழு முதற் காரணம் அந்த இஸ்ராயேல் மக்கள் தான். அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆக இறைவன் தேர்ந்தெடுத்த இறைவாக்கினர் எசேக்கியேல் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது சாதாரண பணி கிடையாது. ஆனால் உங்களை பார்த்து நேராக வந்து நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போவேனா விட்டுருவீங்களா? எனக்கு எதிராக ஒரு கேங்கே சேர்த்துக்கிட்டு இந்த சாமியாருக்கு எவ்வளவு கொழுப்பு, இந்தியாவிலேருந்து வந்து எங்களை பார்த்து சண்டை போடுறாரே அப்படின்னு சொல்லி பேரை கெடுப்பீங்க. இதுதான் உண்மை. ஆக நீங்கள் செய்வது தவறு என்பதை உணர்வது கிடையாது. அதற்கு மாறாக உங்கள் தவறை சுட்டி காட்டியவரை வில்லங்கத்தில் மாட்டி வைப்பது தான் பல பேருடைய எண்ணங்களாக இந்த உலகத்தில் இருக்கிறது. அதைத்தான் அவர் சொன்னார். இந்த பணி எளிமையான பணி அல்ல. எனவே தான் அவர்கள் புறக்கணித்தார்கள், அவருக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். ஆக அந்த துன்பத்தையும் கடந்து, புறக்கணிக்கப்பட்டதையும் கடந்து இது எல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் இறைவாக்கினர் எசேக்கியேல் அந்த பணியை செய்ய முன்வருகின்றார். அந்த உண்மையை பறைசாற்ற, அந்த உண்மைக்கு சான்று பகர, இறைவா என்னை ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்தும் என்று சொல்லி அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு பாபிலோனிய அடிமைத்தனத்தில் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட செய்திதான் இன்றைய முதல் வாசகம். இதனைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார், தெளிவுபடுத்துகின்றார். அதாவது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் போதிக்கும் சீடர்கள், சான்று பகரும் சீடர்கள். அப்படியானால் இங்கு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கூட நீங்கள் போதிக்கவும் அதற்கு சான்று பகரவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இரண்டாவது வாசகத்துக்கு வருகின்ற பொழுது பவுலடியார் கூறுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், புறக்கணிப்புகள் அத்தனையையும் அவர் நினைத்து வேதனைப்படுகின்றார். அதான் அவர் சொல்றாரு, இது என் உடலில் தைத்த முள் போல இருக்கிறது. நம்ம கிராமங்கள் சொல்லுவாங்க, இங்கே அதை பயன்படுத்துவீங்களான்னு தெரியாது, தொண்டையில் சிக்கிய முள் போல அப்படிம்பாங்க. நம்ம எல்லாம் மீன் குழம்பு சாப்பிட ஆசைப்படுவோம். அப்படி மீன் சாப்பிடும் பொழுது சில மீன்கள் முள்ளுள்ள மீன் ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிடுகின்ற பொழுது ஒரு முள் போய் தொண்டையில் குத்திக்கிறோம், அது போகாது. அப்போ என்ன பண்ணணும்? அது குத்திய உடனேயே அந்த மக்கள் படுகின்ற வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு நீங்கள் பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. எனக்கெல்லாம் ஒரு சமயம் வந்திருக்குதுன்னு உயிர் போகிறது மாதிரி பயம் வந்துடும். சாப்பிட முடியுமா முடியாதா, போகுமா போகாதா என்ற ஒரு பயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க பெற்றவங்கள்லாம், வெறும் சாதத்தை எடுத்து குழம்பு ஊற்றாமல் அப்படியே உருட்டி வாயில் போட்டு முழுங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த சோறு எடுத்துகிட்டு போயிடும் அப்படிம்பாங்க. அது வெளிநாட்டுக்காரங்கள்னா பிரெட் எல்லாம் போட்டு கசக்கி பரட்டி உருட்டி வச்சு அதை முழுங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த போகும்போது அது எடுத்துக்கொண்டு போய்விடும் என்று சொல்லுவார்கள். அதே போல தான் சின்னப்பர் சொல்கிறார், பவுலடியார் சொல்கிறார், என் உடம்பில் தைத்த முள் போல, இல்லைங்களா, உடலில் தைத்த முள் போல என்னை ஒன்று வருத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன முள், அது என்ன முள் என்று அவர் சொல்ல மாட்டேங்கிறார். அதை ஒரு மறைப்பொருள் என்று என்கிறார்கள், அது ஒரு ரகசியம். ஆனால் ஒரு சில இறையியலாளர் கூறுகின்றார்கள், அவர் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவர் உடலில் ஏதாவது நோய்கள் இருந்திருக்குமோ, ஒரு கண் பார்வை மங்கி இருக்கலாம், வேறு ஏதாவது நோய்கள் இருந்திருக்கலாம், அது அவரை வருத்தி கொண்டே இருந்திருக்கலாம். அதை சொல்லுகிறாரா? அல்லது அவர் வேத கலாபனை சந்தித்தார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு ஏராளமான வேத கலாபனை, துன்பங்கள், துயரங்கள் இருந்தது. அவர் கொல்லக்கூட முடிவெடுத்தார்கள், அவர் தப்பித்துத்தான் போனார், மக்கள் காப்பாற்றி விட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு முள்ளாக இருக்குமோ என்று நினைக்கின்றார்கள். நான் இது தயாரிப்பதற்கு 2-3 நாளைக்கு முன்னதாக தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நான் தியானித்த பொழுது எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவ உண்மை என்பது, இந்த இறைப்பணியை செய்ய அழைக்கின்ற பொழுது சில பேருக்கு கர்வம் வந்துவிடும், தலைக்கணம் ஏறிவிடும், இருமாப்பு வந்துவிடும். எனவே தான் பெரியவன் என்ற ஒரு மமதையில் வாழ ஆரம்பித்து விடுவார்கள். எப்பொழுது ஒருவன் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது மமதையில் வாழுகின்றானோ அவனால் நிச்சயமாக இறை வார்த்தையை கொடுக்க முடியாது. எனவே ஒருவேளை பவுலடியாருக்கு பல ஆற்றல்களை, பல திறமைகளை, புதுமைகள் செய்யும் வரங்களை கொடுத்திருப்பதால் அவன் தலை நிமிர்ந்து மக்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவானோ என்ற ஒரு எண்ணம் வந்திருப்பதால் இறைவன் இது போன்ற ஒரு முள்ளை உடலில் தைத்து வைத்திருந்தால் அது குத்தும் பொழுதெல்லாம் தன் நிலை என்ன, தான் யார்
தன்னுடைய பணி என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவில் உறுத்தி கொண்டே இருக்கும் என்பதற்காக கூட இந்த முள்ளை அவர் பயன்படுத்துகின்றாரா என்ற ஒரு சிந்தனை எனக்கு தோன்றியது. உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவேதான் நம்மை போல பவுலடியார் மன்றாடுகின்றார், ஆண்டவரே இந்த துன்பம் என்னை விட்டு அகலுமானால் அகலட்டும். ஆண்டவர் ஜெபித்ததைப் போல கெத்சமனியில் இவர் சொல்லுகிறார், நான் இந்த முள்ளை எடுத்து விடுமாறு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை மன்றாடினேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் நீ வல்லமை பெறுவாய் என்று அவர் கூறியதை நினைத்து பார்த்து அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டுதான் அந்த இறைவார்த்தை இறைப்பணியை அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும். இந்த வேதனை உன் உடலில் இருக்கின்ற வரையிலும், அதை தாங்குகின்ற வரையிலும் நீ இன்னும் அதிகம் வலுப்பெற்றவனாய் வல்லமையோடு வாழுகின்றவனாய் மாறிவிடுவாய். எனவே என் அருள் உன்னோடு இருக்கிறது, நீ கவலைப்படாது என்ற ஒரு செய்தித்தன் கொடுக்கின்றார். இது அவருக்கு மட்டுமல்ல, அவரை போல புலம்பிக் கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரே இந்த துன்பங்கள் போய்விடாதா, என் வாழ்க்கையில் மிகவும் வருத்தி கொண்டிருக்கிறது என்று போராடி கொண்டிருக்கிறோமே, மன்றாடி கொண்டிருக்கின்றோமே. ஆக பவுலடியாரை போல நாமும் மன்றாடுவோம் என்று சொன்னால் இறைவன் அவருக்கு கொடுத்த அதே வார்த்தையை நமக்கும் கொடுப்பார். என் அருள் உன்னோடு இருக்கிறது, நீ கவலைப்படாது என்பதுதான். ஆக நம் வாழ்வில் சந்திக்கின்ற அனைத்து துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், வேதனைகள், வெறுப்பு, புறக்கணிப்பு அனைத்தையும் நாம் இயேசுவின் கரங்களில் ஒப்படைத்து விட்டால் அவர் தனது அருளை பொழிந்து அன்று பவுலடியாரை காப்பாற்றியதைப் போல வழி நடத்தியதைப் போலமே வழி நடத்துவார். ஆக இந்த புறக்கணிப்பு என்பது இறைவாக்கினர் வாழ்க்கையில் மட்டுமல்ல, திருத்தூதர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, இயேசுவின் வாழ்க்கையிலுமே வந்தது. இயேசுவின் வாழ்க்கையிலும் 1 முறை 2 முறை அல்ல, பல முறை வந்தது. அவரோடு இருந்த உறவுகள் அவரை புறக்கணித்தார்கள், இருந்த சீடர்கள் புறக்கணித்தார்கள், நன்மைகள் பெற்றவர்கள் புறக்கணித்தார்கள். இன்றைய வாசகத்திலே பார்க்கிறோம், அவருக்கு வேண்டாதவர்களும் அவரை புறக்கணிப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக சொந்த ஊரிலேயே அந்த மக்கள் அவரை புறக்கணிக்கின்றார்கள். இயேசு காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகிறார், ஒரு அமைதியை கொண்டு வருகிறார். யாயிர் மகளுக்கு புது வாழ்வு கொடுக்கிறார். போன வாரம் 10-12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கில் அவதிப்பட்ட பெண்ணுக்கு புது வாழ்வு கொடுத்தார். இப்படியாக கலிலேயாவின் அக்கறை பகுதியிலும் தன் பகுதியிலும் பணியாற்றினாலும் வல்லமைகள் செய்திருந்தாலும் அனைத்தையும் தெரிந்திருந்த அந்த மக்கள் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை இறைவனின் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவராகத்தான் அவரை பார்த்தார்கள். தச்சன் மகன் தானே, மரியாளின் மகன் தானே, இவருடைய சகோதரன் சகோதரிகள் நம்ம மத்தியிலே வாழவில்லையா, இவனும் சிறுவனாக இருந்த பொழுது எங்களோடு விளையாடவில்லையா, நாம் எல்லாம் ஓடி பிடிச்சு விளையாண்டோம்ல, அவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது, அவனுக்கு எப்படி இந்த வல்லமை வந்தது, எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் அவர் நினைத்தார்களே ஒழிய அவரை ஒரு மெசியாவாக இறை மகனாக ஏற்பதற்கு அவர்கள் மனம் மறுத்தது. ஆக இந்த ஃபெமிலியார் இல்லையா, எவ்வளவுக்கு நாம் ஒருவரை பரிச்சயமாக இருக்கிறோமோ அந்த வேளையில் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் வழக்கமாக சமுதாயத்திலே உலா வருகின்ற ஒரு முதுமொழியும் கூட. எனவே இயேசுவை கூறுகிறார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தவிர, தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர்களுக்கும் மதிப்பு கிடைக்கும். சொந்த ஊரில் கிடைக்காது, சொந்த மக்கள்கிட்ட கிடைக்காது, சுற்றத்தில் கிடைக்காது, மற்ற எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல குருக்கள் வாழ்க்கையிலும், எல்லா குருக்களின் வாழ்க்கையிலும் பெரும்பாலும் இது உண்மையாகத்தான் இருக்கும். இப்போ நாங்கள் எத்தனையோ மக்களுக்கு வழி நடத்துகிறோம், எத்தனையோ மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம், எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு தேங்க்யூ ஃபாதர்னு சொல்கிறாங்க, நன்றி தந்தையே, உங்களுடைய ஆலோசனை மிக அருமையாக இருந்தது, நாங்கள் இன்று ஒன்றாக இருக்கிறோம் என்று பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதே எங்கள் குடும்பத்தில் போய் அட்வைஸ் பண்ணுங்க, அவங்க சொல்லுவாங்க, அவர் நம்ம பிள்ளை தானே, அவருக்குன்னு நிறைய பேர் போயிடுவாங்க. அப்போ எங்களுக்குமே எல்லா இடத்திலும் நடக்கின்ற ஒன்று தான். இப்போ இறைவாக்கினர்களுக்கு சொந்த இடத்திலும் சொந்த மக்கள் மத்தியிலும் அவ்வளவு மதிப்பு கிடைப்பது என்பது அரிதுதான். அதைத்தான் இயேசு கூறுகிறார். கடவுளாக இருந்தாலும் அவரே அந்த நிலையை உணர்கின்றார். சுற்றத்திலும் சொந்த ஊரிலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். இந்த உலகம் பூரா அவங்க ரொம்ப கிரேட்டாக பார்க்கப்படுவாங்க. எந்த மக்களிடம் அவர் அதிகமாக பழகுகின்றாரோ அந்த மக்கள் அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள். வேல்யூ தெரியாது, அந்த வேல்யூ போன உட்பட தான் தெரியும். ஆக இந்த உண்மையை இறைவன் சொல்வதை நான் பார்க்கிறோம். ஆக இயேசு தொழில் கூடத்திற்கு வருகிறார், இறை வார்த்தையை உரைக்கிறார், அந்த மக்கள் வியந்து போகிறார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள், புறக்கணிக்கின்றார்கள். இந்த வாசகங்கள் கொடுக்கின்ற செய்தி என்ன? ஒன்று, இறைவாக்கினர்கள் சீடர்கள் தங்கள் வாழ்க்கையில் புறக்கணிப்பு வந்தாலும் தைரியத்தோடு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்கொண்டு பணியாற்ற வேண்டும்.
நாம் கலங்கி போய்விடாமல் துணிவோடு செயல்பட வேண்டும். புறக்கணிப்பை பற்றி கவலைப்படக்கூடாது. அதைத்தான் நான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உண்மையை சொல்லணும்னு சொன்னால். இரண்டாவதாக, நாம் யாரையாவது புறக்கணிப்பதாக கருதினால் அதனை சரியான முறையில் நாம் கையாள வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அல்ல, சரியான முறையில் கையாண்டு கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் நாம் அதனை கையாள வேண்டும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சிலவருடைய இயற்கை பேச்சு முறையே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். என்னோடலாம் பெரிய லவுடு வாய்ஸ் தான். ஆனால் பல பேர் கேட்பாங்க, ஏன் கோவப்படுறீங்க அப்படிம்பாங்க. ஏப்பா என் தொண்டையே பெருசப்பா, நான் என்னப்பா பண்ணுறது என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒவ்வொரு முறையும் ஆளாகிறோம். ஆக சொல்ல வருகின்ற செய்தி, நாம் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் சரியான முறையில் கையாளுகின்ற பொழுது நாம் இதனை எதிர்கொண்டு நாம் வாழ முடியும். அதைத்தான் இறைவாக்கில் எசேக்கியேல் செய்து காட்டுகின்றார். ஆக இந்த நற்செய்தி பணி என்பது, சான்று பகர்ந்து வாழுகின்ற பணி என்பது கிறிஸ்தவர்கள் ஆகிய திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்பதை உணர்ந்து, நம்மையும் சமுதாயம் புறக்கணித்தாலும், நம் உறவுகள் நம்மை புறக்கணித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இறைவன் கொடுத்த அழைப்பிற்கேற்ப எந்த விதமான பாரபட்சமும் ஏற்றத்தாழ்வும் இனத்தாலும் மொழியாலும் நிறத்தாலும் படிப்பாலும் கலாச்சாரத்தாலும் பார்க்காமல் ஒவ்வொருவருமே இறைவனின் சாயலை தாங்கிய உண்மையை உணர்ந்து அனைவருக்கும் சமமாக வாழக்கூடிய வரத்தை நாம் வாழுகின்ற பொழுது நாமும் கடவுளின் பிரதிநிதிகளாக வாழ்வோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான வாழ்க்கையை வாழ தேவையான வரத்தை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் செபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னவரும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கண்ணீரோடு மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்குள்ளே எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்க்க மாட்சியுடன் நின்று வருகிறார். அவரது ஆட்சிக்கு முடிவிராதே. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆட்சி பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசி வருகிறவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவமன்னிப்புக்கான ஒரே திருவிழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரையும் வரவிருக்கும் வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் வாழ பணித்திருக்கின்றார். நற்செய்தியின் தூதுவர்களாக, அந்த நற்செய்திக்கு சான்று பகருகின்றவர்களாக, இந்த உலகம் வெறுத்தாலும் தூற்றினாலும் துன்பங்களை கொடுத்தாலும் நாம் துணிவோடு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பணியாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களும் நமக்கு தேவையான வரத்தை இறைவன் தர இவ்வேளைகளை மன்றாடுவோம். அன்பிற்குரிய எமது தாய் திருச்சபையை விசேடமாக ஆசீர்வதித்து எமக்கு சேவையாற்றும் பாப்பாண்டவர், மேற்றாணிமார், குருக்கள், கன்னியாஸ்திரிகள் அனைவரையும் விசேடமாக ஆசீர்வதித்து அவர்கள் நம்பிக்கையில் வளர்ச்சி கொண்டு மக்களுக்கு அவசியமான சேவையை அயராது வழங்குவதற்காக அவர்களை விசேடமாக ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தாழ்மையின் திருவுருவே, சொந்த ஊரிலேயே நிராகரிக்கப்பட்ட போதும் இறை சித்தத்தை நிறைவேற்ற உம்மையை அர்ப்பணித்த வாழ்வின் தடத்தில் நாமும் நடந்து இறை சித்தத்தை உணர்ந்து நிறைவேற்ற தேவையான தாழ்ச்சியையும் அன்பையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, குணமாக்கும் மருத்துவரே இறைவா,
கொரோனா நோயினால் உடல் உளம் பாதிப்புற்று பொருளாதார தாக்கங்களுக்கு ஆளாகி எதிர்காலத்தை குறித்து அச்சத்தில் வாழும் மக்களை கருணையுடன் கொண்டு நோக்கி அவர்களின் வாழ்விலும் மலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் உறைவிடமே இறைவா, நாளுக்கு நாள் வீழ்ச்சியுறும் எம் நாட்டை தரமான முறையில் நீதி நேர்மையோடு ஆட்சி செய்ய தேவையான ஞானத்தை எமது ஆட்சியாளர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக மீண்டுமாய் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளுக்காகவும், குறிப்பாக நோயிலும் துன்பத்திலும் போராடுகின்றவர்கள் விடுதலை பெற்று அந்த இறைவனை நோக்கி வர வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம். என் வாழ்வு இசைக்கும் முன்னாகவே கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும். என் வாழ்வு இசைக்கும் முன்னாகவே இயற்கை உமது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உமது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நாடும் அதிலோராகமம். அகிலமென்னும் ஆலயம், நாடும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகிழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருத்தவை அனைத்து நாளுக்காகவும் உமது கையில் இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகுதொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள்
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ராஞ்சித், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். குறிப்பாக இன்றைய நாளில் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் நினைவில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும். தங்களுடைய வாழ்க்கையில் புறக்கணிப்புகள், துன்பங்கள், கலாபனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நற்செய்தியை அறிவிக்கவும் அதற்கு சான்று பகரவும் கூடிய கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தும். எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவே அடையச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அந்த முழுமையான அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தது. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளேன், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக திருவிருந்தை பிரசவம். என் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கின்றீர் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கின்றேன். மேலும் உம்மை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகின்றேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமேன். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா வா வா. உறைவா என் உயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறைவா என் உயிர் இயேசுவே வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயினில் வா வா, நிம்மதி வாழ்வாயினில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துன்பமும் புறக்கணிப்பும் நம் வாழ்க்கையில் தொடர்ந்தாலும் இறைவன் கொடுத்த நற்செய்தி பணியை பறைசாற்றி சான்று பகிர்ந்து வாழ
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உன்னிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களத்திலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.